என்ன வாழ்க்கடா. ஹாய் guys, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம ஹிமாலயன் வண்டி இருக்குல்ல, அந்த ஹிமாலயன் வண்டி வந்து ஒர்க் ஆகலை. என்ன சொல்லணும்னா ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து அது ரன் ஆகலை. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து தெரியல. பட் ஆனால் நல்லாவே நிறுத்தின வண்டி. ஒரு 4-5 days முன்னாடி வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு நிறுத்தினேன். பட் நேற்று ஸ்டார்ட் பண்ணால் அது ஸ்டார்ட் ஆகலை. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. தென் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன். என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் ஆகுது, எல்லாம் ஓகே, அதெல்லாம் ஃபைனாக இருக்குது. இதை பாருங்கள், இதை ஆன் பண்ணால் மோட்டர் ரன் ஆகாது, ரன் ஆக மாட்டேங்குது பாருங்கள். மோட்டர் இந்த ஃபியூல் இன்ஜெக்டரில் வந்து மோட்டர் ரன் ஆகலை. இப்போது இதை வந்து சவுண்டு மட்டும் இங்கே உள்ளே கேட்குது. இப்படி ஆன் பண்ணால் சவுண்டு மட்டும் கேட்குது, மற்றபடி எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் ஒர்க் ஆகுது, பட் இந்த மெயினான ஃபியூல் இன்ஜெக்டர் டேங்க்கில் இருக்க இன்ஜெக்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஃபோன் பண்ணி ரோட் சைடு அசிஸ்டண்ட்லேருந்து கால் பண்ணால் அவங்க ஒரு ஷோரூம்லாம் லாக் இருக்கிறதுனால வெளியில் டைப் வச்சுன்னு இருக்கிறவங்கள அனுப்புனாங்க. பட் அவங்களாலையும் அது சால்வ் பண்ண முடியல. தென் வந்து நான் சர்வீஸ் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், இங்கே ECUவில் வந்து சம்திங் எதனா ப்ராப்ளம் இருக்கும், எரர் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னார். ECU ப்ராப்ளம்னா அந்த BS6 அந்த ஒரு டேப்லெட் மாதிரி ஒன்றில் அதை வச்சு ரெக்டிஃபை பண்ணிடலாம், லாக்டவுன் ஓப்பன் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, லாக்டவுன் ஓப்பன் பண்ண வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வண்டியை நிறுத்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days மேலே ஆகிட்ருக்கும். பட் இனிமேல் என்னாவே ப்ராப்ளம் அடிக்கடி வரும். இப்போ நம்ம இது வந்து ஆன் பண்ணோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் இருக்காது பாருங்கள். 234 கிலோமீட்டர் தான் நான் வண்டி எடுத்து உடனே லாக்டவுன்லேயும் வந்து அப்பப்போ ஓட்டி இவ்வளோ வந்துருக்கு. பட் இங்கே ஸ்டார்ட் செல்ஃப்லாம் இருக்குது, பட் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதே ப்ராப்ளம் தான், செல்ஃபெல்லாம் இருக்கும், பட் வந்து என்ஜின் ரன் ஆகுது. என்கிட்ட பார்ப்போம் என்னன்ட்டு. மற்றபடி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு அதெல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் மெயின் அதுதான். இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் ரன் ஆகாதனால வந்து எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த டக்குன்னு சவுண்ட் மட்டும் வருது. பெட்ரோலுமே பெட்ரோலுமே பாருங்கள் மேலே இருக்குது, தெரியல. பெட்ரோலு எனக்கு பார்க்க தெரியுது, இவ்வளோ பெட்ரோல் இருக்குது. பட் ஆனாலுமே வந்து அது ரொம்ப ரன் ஆக மாட்டேங்குது. அது என்னன்ட்டு செக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதுதான் என்ன ப்ராப்ளம்னு தெரில. நீங்கள் வந்து ஹிமாலயன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹிமாலயன் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இல்லை இது சின்ன வீடியோ தான். அந்த ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் யோசித்து அதுக்கப்புறமா ஹிமாலயன் வாங்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எதுக்காக மெயினாக இன்னொரு காரணம் என்னென்னா, பேனிக் ஆக வேணும், புது வண்டி இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வண்டியிலையும் ஹிமாலயனில் ப்ராப்ளம் வர்றது வந்து ஒரு காமன் திங்கு. ஸோ யாரும் பயப்படாதீங்க, ஹிமாலயன் ஓனர்ஸ் எல்லாம் சரியாகிடும். நான் இது ரெடி பண்ணுறப்போ நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ரீஅப்லோட் பண்ணுறேன். அப்போ அந்த வீடியோ. ஓகே, எல்லாருக்கும் பாய்.